ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 40:17 நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதையாதியும். ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கி ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய காரியத்தில் நீங்கள் தாமதையும் பண்ணாதையும். ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். முதல்ல ஆண்டவர் சொல்லுங்க, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்ய உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், உங்கள் மேலே நான் நினைவாய் இருக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மளை நினைவு கூறுகிற தேவன், ஆண்டவர் நம்மளை நினைத்து பார்க்கிற தேவன், ஆண்டவர் நம்மளை நினைத்து ஆசீர்வதிக்க சித்தமுள்ள தேவன். அப்போ நம்மளை தாழ்த்தி சிறுமையும் எளிமையுமாய் இருந்து தேவ சமூகத்தில் போகும் பொழுது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆண்டவர் தான் நமக்கு துணையும் நம்மளை விடுவிக்கிற தேவருமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து, ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு ஒரு விடுதலை வேணும், என்னோடு நீங்கள் துணையாக இருங்க. இந்த ஆபத்தான சூழ்நிலையில் நான் கடந்து போகிறேன், என்னோடு நீங்கள் துணையாக இருங்க. ஆண்டவரே இன்னைக்கு பொருளாதாரத்தில் எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, என்னோடு நீங்கள் துணையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே தாமதையும் பண்ணாதையும் என்று சொல்லி இந்த நாள் நீங்கள் இந்த வசனத்தின்படி ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே அவர் தாமதிக்கிறார் என்று எண்ணாதபடிக்கு உங்களுடைய காரியங்களில் இன்னைக்கே தாமதம் பண்ணாமல் ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த ஒரு ஜனங்கள் கூட வெறுமையாக போகவில்லை, விசுவாசத்தோடு வந்தார்கள், அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இந்த வசனத்தை கேட்கிறவங்க விசுவாசத்தோடு செவியுங்கள். ஆண்டவர் தாமதம் பண்ணாமல் உங்கள் ஜெபங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.